بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 28வது நாள் அல்லாஹுடைய மாளிகையில் அதிகாலை தொழுகையை தொழுதவர்களாக அல்லாஹுடைய நியாமத்துக்களில் ஒரு நியாமத்தை பற்றி நினைவு கூர்ந்து அதற்காக நாம் என்ன நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்மையில் எங்களுடைய ஊரைச் சேர்ந்த ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர், குழந்தை நல மருத்துவர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். ஒரு சஞ்சிகையிலே ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அவரிடத்தில் வந்த ஒரு நோயாளியை பற்றிய ஒரு செய்தி. அது ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை ஒரு நாள் வீட்டிலே விளையாடி கொண்டிருக்கிறது. அவருடைய தந்தை ஒரு அவசர தேவைக்காக பெட்ரோல் வாங்கி கொண்டு ஒரு போத்தலிலே வைத்திருக்கிறார். ஒரு பிளாஸ்டிக் போத்தலிலே பெட்ரோலை வாங்கி கொண்டு வீட்டிலே வைத்திருக்கிறார். எங்களுடைய ஊரை பொறுத்தவரை பெட்ரோலுடைய நிறம் ஒரு ஆரஞ்சு கலரிலே இருக்கும். இதை அந்த விளையாடிட்டு வந்த பிள்ளை பார்த்திருக்கிறது. தந்தை ஏதோ குடிப்பதற்காக குளிர்பானம் அல்லது சோடா வாங்கி கொண்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி தவறுதலாக அந்த குழந்தை தூக்கி பெட்ரோலை குடித்து விட்டது. குடித்ததுதான் தாமதம். அந்த பிள்ளையினுடைய தொண்டை பகுதி, உணவு குழாய் முழுமையாக வெந்து போய் கடைசியாக அந்த பிள்ளையை வைத்தியசாலையிலே கொண்டு போய் அனுமதித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீண்ட நேர சத்திர சிகிச்சை, கிட்டத்தட்ட அவர் எழுதுகிறார் 6-7 மணித்தியால சத்திர சிகிச்சை அந்த பிள்ளையினுடைய வயிற்றிலே இருந்து அந்த பெட்ரோலை துப்புரவு செய்து அந்த குடலை முழுமையாக, அந்த உணவு குழாயை முழுமையாக எடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. அந்த பிள்ளைக்கு இப்பொழுது தொண்டையிலே ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையினூடாக ஒரு குழாய் வைத்து அந்த குழாயினூடாக ஒரு புனல் வைத்து அதனூடாகத்தான் அந்த குழந்தைக்கு இப்பொழுது சாப்பாடு கொடுக்கப்படுகிறது. எதுவரைக்கும் என்றால் இனி அந்த குழந்தை மௌத்தாகும் வரைக்கும் அப்படித்தான் சாப்பாடு. அந்த சாப்பாடு கூட எந்த ஒரு திண்மமான பொருளும் கொடுக்க முடியாது. சோறாக இருந்தாலும் அதை மிக்சியிலே போட்டு அரைத்து தண்ணீர் பருவம், கஞ்சி மாதிரி தண்ணீர் பருவத்திற்கு கொண்டு வந்து அதை மென்மையாக ஒரு கூழாக மாற்றி அதற்கு பிறகு அந்த புனலுக்குள் ஊற்ற வேண்டும். ஊற்றினால்தான் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். இப்படித்தான் காலமெல்லாம் இனி அந்த பிள்ளை இருக்க போகிறது என்று சொல்லிவிட்டு அவர் அந்த உணவு குழாயினுடைய மகத்துவத்தை பற்றி எழுதுகிறார். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற பொழுது இந்த தொண்டைக்குள்ளாக மெதுவாக இறங்கி போய் அது வயிற்றுக்கு போய் செமிபாட்டு தொகுதிக்கு போய் கழிவகற்றுகின்ற தொகுதிக்கு போய் எல்லாம் நடக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உணவு குழாயை அல்லாஹ் தஆலா 3 பிரிவுகளாக படைத்திருக்கிறார். ஒன்று தொண்டைக்குள் இருக்கிற பகுதி, 2வது நெஞ்சி பகுதி, 3வது இந்த வயிற்றுக்குள் போகிற பகுதி என்று 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். மொத்தமாக இந்த உணவு குழாயினுடைய நீளம் 25 சென்டிமீட்டர். 25 சென்டிமீட்டரை கொண்ட இந்த குழாய் செய்கிற வேலைகள் அது மிக பாரதூரமானவை. அல்லாஹ் தஆலா இந்த உணவு குழாயினுடைய அமைப்பை 4 சுவர்களை கொண்டு அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 4 கட்டங்களாக படைத்திருக்கிறார். முதல் கட்டம், அல்லாஹ் தஆலா நாங்கள் சாப்பிடுகிற உணவை மென்று விழுங்குகிற பொழுது அதை மெதுவாக இறக்குவதற்காக வேண்டி மென் சுவர், மென்மையான ஒரு சுவரை அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறார். அதற்கு அடுத்த தடுப்பாக எங்களுடைய உணவை அது இன்னொரு பக்கம் திசை திருப்பாமல் இருப்பதற்காக உள்ளுக்கு அச்சு போன்ற ஒரு அமைப்பை படைத்து இப்படி பல அமைப்புகளில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். அப்படி எங்களுடைய உணவு இறங்கி போகிற பொழுதுதான் எங்களுடைய உடம்பிலே இருக்கிற இந்த சளி, நாங்கள் வழியாக எங்களுக்கு சளி பிடித்திருக்கிறது, ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். அது அதிகரிக்கிற பொழுதுதான் நோயாக மாறுகிறது. ஒரு மனிதனுடைய உடம்பில் அந்த சளி தன்மை இல்லை என்றால் அவனுடைய உடம்பு, அந்த உணவு தொண்டைக்குள் இறங்க மாட்டார். அதை இறக்குவதற்காக அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வலுவழுப்பான அந்த சளித்தன்மையை இந்த குடலிலே அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறார். அது உள்ளே போகிற பொழுது அந்த உணவை செமிபாடடைய செய்வதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு வகையான நொதியம் போன்ற ஒரு திரவத்தை உருவாக்குகிறார். இவ்வளவு வேலையும் அந்த 25 சென்டிமீட்டரை கொண்ட அந்த குழாயிலே நடந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் மென்று விழுங்குகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆனால் அதில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்தால் அதை மாற்றுவதற்கு இன்று எந்த மாற்று சத்திர சிகிச்சைகளும் கிடையாது. அதை முழுமையாக எடுத்துவிட்டு எங்களுடைய வாய்க்கிலே கழுத்துக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டு ஒரு புடலை வைத்தால் அதிலே தண்ணீர் ஊற்றுவதை போல சாப்பாடை நாங்கள் ஊற்றித்தான் சாப்பிட வேண்டும். எந்த ருசியும் விளங்க மாட்டார். ஏனென்றால் ருசி அறிகிற தன்மையை அல்லாஹ் நாவுக்கு கொடுத்திருக்கிறார். நாவினால் சுவைக்க முடியாத பொழுது எந்த ருசியும் விளங்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த குழந்தையினுடைய நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இனி வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு உணவுப் பொருளினுடைய ருசியும் தெரியாத ஒரு வாழ்க்கை வாழுகிற அந்த பிள்ளையில் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் எவ்வளவு தூரம் வேறுபடுத்தி இருக்கிறார், எவ்வளவு தூரம் வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். யாராவது ஒரு ரூபாயிலும் இதற்காக செலவழித்திருக்கிறோமா? ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்திருக்கிறோமா? சாப்பிடுகிறோம், எல்லாவற்றையும் அரைத்து 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 விழுங்கிக் கொண்டே இருக்கிறோம். எங்கு போகிறது, எப்படி போகிறது, அந்த இயக்கம் எப்படி இருக்கிறது, எந்த இடத்தில் போகிற பொழுது அது செவிபாடடைகிறது. சாப்பிடுகிற உணவு கொஞ்சம் தொண்டைக்குள் சிக்கி கொண்டால், ஒரு முள்ளு போய் தொண்டைக்குள் பொறுத்து கொண்டால், ஒரு மீனுடைய முள்ளு போய் பொறுத்து கொண்டால் எவ்வளவு அவதிப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ் எவ்வளவு இலகுவாக இந்த உணவு குழாயை அமைத்து அதற்குள்ளே அந்த உணவை சாப்பிட்டு செமிபாடு அடைகிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு நாம் அல்லாஹுக்கு என்ன செய்திருக்கிறோம், என்ன நன்றி கடன் செய்திருக்கிறோம்? இதை நினைத்தாவது பார்த்திருக்கிறோமா? எமது உடலில் நடக்கிற இந்த செயற்பாடுகள் குறித்த ஏதாவது ஒரு சிந்தனை இருக்கிறதா? வைத்தியர்களிடத்திலே, டாக்டர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். இந்த உணவு குழாய் செய்கிற செயற்பாட்டை இந்த உலகத்தில் வேறு எந்த செயற்கையாலும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு மிருதுவான செயற்பாடுகளை அல்லாஹு தஆலா ஒரு சின்ன குழாயினூடாக இந்த உடம்பிற்குள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இயக்கி கொண்டிருக்கிறார். அதை செயலிழந்து போனாலோ, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, எங்காவது போனாலோ, எங்களுடைய இந்த உணவு குழாய்க்குள் சுரக்கின்ற அந்த சளி சுரக்காமல் போனாலோ எங்களுடைய உணவு இடையிலே சிக்கிக்கொள்ளும். எதையும் எங்களால் சாப்பிட முடியாது. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வயிற்றிலோ கழுத்திலோ நெஞ்சிலோ ஓட்டை போட்டுத்தான் சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நியமத்தை அல்லாஹ் நான் பிறந்ததிலிருந்து இதோ 20, 30, 40, 50, 60 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன். இதற்காக வேண்டி ஒரு ரூபாய் கூட நான் செலவழித்தது கிடையாது. ஒரு வைத்தியரிடத்தில் நான் போனது கிடையாது. என் உணவை அல்லாஹ் என் உடலுக்குள் இறக்கிக் கொண்டே இருக்கிறான், உணர்த்தி கொண்டே இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்திற்காகவாவது அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டுமே, அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே என்று யோசித்தோம் என்றால் நிச்சயமாக இது போன்ற கோடிக்கணக்கான அருள்களை சுமந்தவர்களாகத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுக்கு நன்றியோடு இருப்போம், நன்றி சொல்லுவோம். அவனை எந்த நேரமும் நினைத்து கொண்டே இருப்போம். அவனுடைய நினைவுகளால், அவனுடைய திக்ரால் எங்களுடைய நாவு நனைந்து போய் இருக்க அந்த நினைவிலேயே எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எல்லா காலமும் அவனை நினைத்து அவனை பயந்து வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. والحمد لله رب العالمين.